வணக்கம். இன்னைக்கு ரிவ்யூ பண்ணலாமா வேணாமான்னு ஒரு எத்திக்கல் மாரல் டைலமா. நேற்று அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஒன்று நிஜமாவே ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. யாரெல்லாம் போனாங்க, அவங்களுடைய பேக் ஸ்டோரி என்ன, எப்படி இது நடந்திருக்கலான்ற மாதிரி தொடர்ந்து அதை பற்றிய விதவிதமான நியூஸ் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் சோஷியல் மீடியாவில் வாட்ஸ்அப்லன்னு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்படி ஒரு சூழலில் என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறது எப்பயுமே கடைசி ப்ரையாரிட்டி தான், ஆர் ப்ரையாரிட்டி இல்லைன்னு கூட வச்சுக்கலாமே. ஸோ நம்ம ரிவ்யூ ஷேர் பண்ணுறது வேறு மோஸ்ட்லி சோஷியல் மீடியாவில் தான். ஸோ இந்த மாதிரியான சூழலில் அது இன்சென்சிட்டிவாக தெரியாதா அப்படின்ற மாதிரிலாம் வேறு பயங்கரமாக யோசிச்சுட்டே இருந்தேன். சரி, உன்னால் ஃபீல் பண்ண முடியும், பட் ஏதாவது உதவ முடியுமா? முடியாது. கடத்தில் போய் ஏதாவது சர்வீஸ் பண்ண முடியுமா? முடியாது. சந்தர்ப்பம் வரும்போது அதெல்லாம் ஃபீல் பண்ணி ஹெல்ப் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் உன் வேலையை நீ ஒழுங்காக செய் அப்படின்னு என்னுடைய மைண்ட் வாய்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே சொன்னதுனால ஆஸ் யூஷுவல் வேலையை கண்டினியூ பண்ணியாச்சு. வீக்கெண்ட் இல்லையா? ஸோ இந்த வாரம் சில படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் முதல் விமர்சனம் படைத்தலைவன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன். படைத்தலைவன் ஓப்பன் பண்ணால் ஒரு பழங்குடி மக்கள் கூட்டத்தை காட்டுறாங்க. முனிஷ்காந்த் ராமதாஸ், அருள்தாஸ், யாமினின் இவங்கெல்லாம் இந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க தான். இவங்கள ஒரு வில்லன் அப்பப்போ வந்து டெரரைஸ் பண்ணிட்டு போகிறான். இவனுடைய ஆடு மாடுகளை தூக்கிட்டு போகிறது, பலி கொடுக்குறது, எதிர்க்கிறவங்களை கொலை பண்ணுறது, நைட்சாட்டியம் பண்ணிட்டு இருக்கான் அந்த வில்லன் அவனுடைய கேங்கோட சேர்ந்து. கட் பண்ணால் பொள்ளாச்சி பக்கம் சேத்துமடையில் ஒரு கிராமத்தில் இருக்கார் சண்முக பாண்டியன். அவர் அப்பா கஸ்தூரி ராஜா, தங்கச்சி இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்க கிட்ட ஒரு யானை இருக்குது. அதை வீட்டில் ஒருத்தராக தான் வளர்க்குறாங்க. பர்டிகுலராக கஸ்தூரி ராஜாவுக்கு அந்த யானைன்னா உயிர். அந்த யானை இவங்க கிட்டேருந்து பறிப்பு வர மாதிரியான சூழல் ஒன்று வருது. கோர்ட்டில் கேஸ் விசாரணைகள்லாம் வந்து யானையை அரசு காப்பகத்துக்கு வேற கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இதை மீட்க இவங்க போராடுறாங்க. எதனால் இந்த பிரச்சனை வந்துச்சு, இந்த யானையை இவங்க எப்படி மீட்டு கொண்டு வராங்க, ஆரம்பத்தில் காட்டப்பட்ட பழங்குடி மக்கள் கூட்டத்துக்கும் ஹீரோவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது, இதெல்லாம் தான் இந்த படைத்தலைவன். செஞ்ச புண்ணியம் தான் பிள்ளைகளை வந்து சேருமையா. ஹீரோ சண்முக பாண்டியன் அப்பா கஸ்தூரி ராஜா ஃபர்ஸ்ட் ஆஃப் வில்லனா வர லோகு, ஹீரோவோடைய ஃப்ரெண்ட்ஸு, அந்த யானை எல்லாருமே ரொம்ப சுமாரான நடிப்பையே கொடுத்துருக்காங்க. கஸ்தூரி ராஜா மட்டும் இல்லை, டேரக்டர் ஏ வெங்கடேஷ், மறைந்த இயக்குனர் எஸ் ஸ்டான்லி, யூகி சேதுன்னு பல டேரக்டர்ஸ் படத்தில் இருக்காங்க. சும்மா அப்படி தலையை கட்டு போயிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல வழக்கமான வில்லனா வராரு கருடன் ராம். அவருடைய கேங்ல ஜிவி ஹீரோ மாதிரியே அந்த வெற்றின்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை மாதிரியே ஒருத்தர் இருக்காரு. ஆனால் அது வெற்றி இல்லையா, அவர் பேர் ரிஷி ரித்விக். முனிஷ்காந்த் ராமதாஸ் மட்டுமே தன்னுடைய வேலையை சரியாக செஞ்சிருக்காரு. எல்லாருமே சுமாராக நடித்ததுனாலேயே இவர் ஓவராக நடிக்கிறாரோ அப்படின்ற மாதிரி தோணுது. பாவம். சண்முக பாண்டியன் கடைசியாக நடித்த மதுரை வீரன் படத்திலே கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணதான் ஞாபகம். அட்லீஸ்ட் சண்டை காட்சிகளும் நல்லா பண்ணியிருந்தாரு. ஆனால் இங்கே சண்டை காட்சிகள்லையுமே கூட ஒரு பெரிய இன்டென்ட் தெரியல. ஸ்டன்ட் கொரியோகிராஃபியுமே கூட ரொம்ப ஜெனரிக்காகவே இருக்குது. ஸ்டன்ஸ் மட்டும் இல்லை, இளையராஜா இசை, சதீஷ்குமார் சினிமாகிராஃபி, எடிட்டிங்னு எல்லாமே ரொம்ப ஜெனரிக். படத்தில் விஜயகாந்த் ரெஃபரன்ஸ் அங்கங்கே வச்சிருக்காங்க, மியூசிக்கில் டயலாக்ன்ற மாதிரி. ஒரு சீனில் ஏஐயில் கொண்டு வர மாதிரி ஒரு பில்டப் இருந்துச்சு. பட் ஆதவனில் ஃபாலோ பண்ணாங்களே ஒரு டெக்னிக், அதோட ரொம்ப சுமாராக பண்ணிட்டாங்க. அதனால் அந்த மூமெண்ட் அவ்வளோ சிறப்பாக ஒர்க் ஆகலை. பொட்டு வச்ச தங்க கூட பாட்டு ஆல்ரெடி லப்பர் பந்தில் அடித்து துவச்சதுனால இந்த படத்தில் அந்த பாட்டு வர மொமெண்ட்டும் கூட அவ்வளோ சிறப்பாக ஒர்க் ஆகலை. தான் பாசமாக வளர்த்த யானையை தேடி போகிற ஹீரோ, யானைக்கு என்ன ஆச்சு, அது திரும்ப கிடச்சுதா அப்படின்ற மாதிரி ஒரு லைன். இன்னொரு பக்கம் வில்லனால் கொடுமைக்கு ஆளாகிற ஒரு சின்ன கூட்டம். இதை தட்டி கேட்க யாருமே இல்லையா அப்படிங்கிறத ஓப்பனாக டயலாக வைக்கலனாலுமே கூட அதை தட்டி கேட்க இப்படி ஹீரோ வருவாருங்கிற இன்னொரு லைன். இதை கமர்ஷியல் ட்ரீட்மெண்ட்டில் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு இயக்குனர். அதுக்காகவே படத்தில் ஹீரோ எதிர்க்கிற மாதிரி வில்லன்கள் வந்துகிட்டே இருக்காங்க. பட் இந்த படத்தில் நல்ல விஷயம் என்னன்னா, இந்த மாஸ் எலிமெண்ட்ஸை ஓவர் டூ பண்ணாமல் வச்சிருக்காங்க. இந்த ஹீரோ பில்டப்பு, சண்டை இதெல்லாம் டூ மச்சாக எதுவுமே இல்லை. தேவையில்லாமல் பஞ்ச் டயலாகும் எங்கேயும் வைக்கல. முக்கியமாக ஹீரோவுக்குன்னு ரொமான்டிக் இன்ட்ரெஸ்டே படத்தில் இல்லை, டூயட்டும் கிடையாது. இதெல்லாம் பண்ண வேணாம்னு தெளிவாக முடிவெடுத்தவங்க இவ்வளவு பேசிக்காக ப்ரெடிக்டபுளாக சுமாரான திரைக்கதையை தாண்டி வேற ஏதாவது வேணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்திருக்கலாம். ரொம்ப சுமாரான நடிப்பு ஒரு பக்கம், அதுக்கு ஈக்குவலாக ரொம்ப சுமாரான ஸ்டேஜிங் இன்னொரு பக்கம்னு படம் எங்கேயுமே நம்மளோட கனெக்ட் ஆகவே இல்லை. ஹீரோவுக்கும் அவர் யானைக்குமான அந்த பாண்டிங்னு சொன்ன உடனேயே பழைய ஸ்டைலில் ஒரு மாண்டேஜ் சாங், சம்பிரதாயத்துக்கு 2 டயலாக், கொடூரமான வில்லன் அப்படின்னு சொன்ன உடனே சின்ன குழந்தையை தூக்கி மிரட்டுறதுன்னு வழக்கமான விஷயங்களாகவே வந்து போகுது. கிளைமேக்ஸில் ஒரு பெரிய ஐடியாவை ட்ரை பண்ணியிருந்தாலுமே கூட அதுக்கான லீடு செட்டப்லாம் ப்ராப்பராக இல்லை, எக்ஸிகியூஷனுமே கூட ரொம்ப சப்ஸ்டாண்டர்டாகவே போச்சு. ஹீரோவுடைய தேடல் சுவாரஸ்யமாக இருந்திருக்கலாம், ஆனால் ஜஸ்ட் அங்கே இருந்தீங்க இங்கே இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருக்காரு. அதில் எந்த விதமான சுவாரஸ்யமும் இல்லை. அட்லீஸ்ட் திடீர்னு என்ட்ரி ஆகிற அந்த செகண்ட் ஆஃப் வில்லன் கேரக்டரை ஸ்ட்ராங்காக கொண்டு வந்து ஒரு மாதிரி த்ரெட்டை கொண்டு வந்திருக்கலாம். பட் அந்த வில்லன் நோக்கம் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கே தெளிவாக இல்லை. செகண்ட் பார்ட் லீடு வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வேணாம்னு முடிவு பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. நல்ல விஷயம் தான், ஆனால் இதெல்லாம் சரி பண்ணிடலாம். ஏன்னா ஹீரோவை கொலை பண்ண இந்தியா முழுக்க கூலிப்பட கூட்டம் ஒன்று தேடுது. ஏன் அப்படின்னு புரியல. ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் நான் ஏன் இப்படி பண்ணேன்னு உனக்கு புரியுது இல்லை அப்படிங்கிற மாதிரி வேற ஒரு கேரக்டர் சொல்கிறாரு சூசகமாக. அது ஏன் அப்படிங்கிறது புரியல. யானை எப்படி பொள்ளாச்சிலேருந்து ஒரிசா வரைக்கும் போச்சு, அதுவும் புரியல. ஒரிசா காட்டில் ஒரு பழங்குடி இனம் நல்லா தமிழ் பேசிகிட்டு இருக்காங்க, அது ஏன், அதுவும் புரியல.
கதை ஆரம்பிச்சது ஒரு ட்ரைவல் கூட்டம் படுற கஷ்டத்திலேருந்து அங்கேருந்து ஒரு யானையை வளர்க்குறவங்க லைஃபை காட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி போது, அதையும் சரியாக கடல்னு வச்சுவாங்களா. பட் சம்மந்தமே இல்லாமல் படம் முடியும் போது நரபலி தவறு, மதத்தோடைய பேரால் இதெல்லாம் பண்ணாதீங்கன்ற மாதிரி ஒரு பயங்கர மெசேஜ்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு டீட்டெயிலாக பல நியூஸ் கிளிப்பிங்ஸை வேற என் கிரெடிட்ஸில் லைனாக காட்டுறாங்க. பேர் சுங்குடி சுப்பிரமணி, ஷார்ட்டாக நெருப்பு நீலமேகம், நானே சம்மந்தப்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆன் ஸ்க்ரீன் மட்டும் இல்லை, ஆஃப் ஸ்க்ரீன்லேயுமே கூட நரபலி தப்பு தான் இல்லையா. மொத்தத்தில் இந்த படைத்தலைவன் சகாப்தத்தை விட பெட்டரான படமாக இருந்தாலும் மதுரை வீரனை விட சுமாரான படம். இன்னொரு விஷயம் கூட தோணுச்சு, இது அட்வைஸாக சொல்ல, ஏன்னா அவ்வளோலாம் எனக்கு வயசும் ஆக அனுபவம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு சஜஷன் மாதிரி தோணுச்சு. என்னன்னா, ஆந்திராவில் ஒரு அறிமுக ஹீரோ, அதுவும் ஒரு வாரிசு நடிகர் ஹீரோவாக லான்ச் ஆக போகிறாரு அப்படின்னா அதுக்காக பார்த்து ஒரு ப்ராஜெக்டாக அசம்பிள் பண்ணுவாங்க. புது டைரக்டராக இருந்தாலும் டாப் டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க. எக்ஸ்பெரிமெண்டலாக இல்லைனாலுமே கூட அட்லீஸ்ட் ஆல் அவுட் மசாலாவா, ஓவர் த டாப்பாக, கலர்ஃபுல்லாக, ஃபுல் கன்விக்ஷனோட கமர்ஷியலாக இறங்கிடுவாங்க. படம் எப்படியாவது பொழுது போயிடும். நம்ம ஊர் வாரிசு நடிகர்கள் அங்கேருந்து கியூ எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. அட்லீஸ்ட் அதுக்கு கான்ட்ராஸ்டாக எக்ஸ்பெரிமெண்டலாக வச்சு ஏதாவது ட்ரை பண்ணலாம் இல்லையா.